26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நம்ம தாவேக்கா 100 தொகுதியில் வாங்கக்கூடாது அப்படின்னு இல்லை, தாவேக்கா 100 தொகுதியில் வாங்கலாம். அதுக்கான தர்க்கம் சொல்லுங்க, லாஜிக் சொல்லுங்க. அப்படின்னா நீங்க அதுல பார்ட்னர் 9% இருக்காங்கன்னாலே அங்கேயே ஓட்டேன். நீங்க சதவீதம் இருக்காங்கன்னு சொல்றப்ப அங்க ஓட்டை. அப்ப அதுலயே பெரிய ஓட்டையா இருக்கப்ப பேஸ் நம்பர்லயே ஓட்டையா இருக்கு. அப்புறம் தானே நம்ம அதுக்குள்ள அடுத்து அதுல எவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்கன்ற நமக்கு தேவையே இல்லையே. அதிமுக இருக்கிற லீஸ்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதை ஒரு டேரக்ஷன் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதிமுக அவ்வளவு இலகுவாக உடையிற கட்சி கிடையாது. தாவேக்காக்கு அவங்க சதவீதம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்பர் அதிகம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 16% 18% வாக்கு வாங்குவார், ஆனால் சீட்டு 18% 23 வாங்குவாருன்னா அது ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ஏன்னா நீங்கள் 234 தொகுதியில் போட்டிட்டு நீங்கள் வெறும் 18% வாங்கினீங்க அப்படின்னா அவங்களால அவ்வளோ நம்பர் எடுக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை கம்மியான தொகுதியில், இப்போ உதாரணத்துக்கு 2006 திமுக வாக்கு சதவீதமே 25-26 தான். அவங்க 90 சீட் எடுத்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கலான்னு கேட்டால் அவங்க போட்டிட்டு தான் 125 தான். அதுல 2 என்ன சொல்லுதுன்னா, அந்த தொங்கு சட்டசபை யாருக்கு நடுவில் வருது அப்படின்னா அதுல பிரைமரி ஃபோர்ஸா திமுகவையும் அதிமுகவையும் நிறுத்துறாங்க. மூன்றாவதா அங்க பிரைமரி ஃபோர்ஸா திமுகவையும் தாவேக்காவையும் நிறுத்துறாங்க. இங்க திமுக தாவேக்காவை நிறுத்துற இடத்த நம்மளால இப்போ வரைக்கும் காஜ் பண்ண முடியல. அது ரியாலிட்டியா இருக்க கூட கூடும், ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு அது தெரியல. ஒருவேளை அது சொல்ற மாதிரி ஒரு அமைதி புரட்சியா வருதான்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். திமுகவுல ஒரு 30 வாக்குகள் எடுத்தாருன்னா அதிமுக 30 வாக்குகள் எடுப்பாருன்ற மாதிரி ஒரு 2 கணிப்பு சொல்லுது. ஆனா மேஜரா இந்த 7ல மெஜாரிட்டியா அப்படின்னு அதிமுக இருந்து அதிகமா எடுக்கிறாருன்றதுதான் கருத்து கணிப்புகள் சொல்றது. நான் இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு வெளியே போற வழக்கம் தமிழ்நாட்டில் கடந்த தேர்தல் வரைக்கும் பார்க்க முடியல நம்மளால. இந்த வாட்டி என்னன்னா, நான் தாவேக்கு ஓட்டு போட்டேன், அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக, அது ஒரு சமூக சோசியல் மீடியாவுக்கு ஒரு கண்டென்ட்டா, அது ஒரு ரீலா, நான் ஒரு சேஞ்சுக்கு இது பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்றப்போ அது ஒரு வித்தியாசமா பண்றாங்க அப்படின்ற அது ஒன்று. இன்னொன்று சோசியல் மீடியா ட்ராக்ஷனும் கிடைக்குது. இன்னொன்று நீங்கள் சோசியல் மீடியாவில் அப்படி போடலை அப்படின்னா அவங்கள மாஸ் அன்ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இருக்கா, மீடியாவுக்கு இருக்கா? 9 பேர் மொத்தம் அந்த ரூம்ல 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 5 பேர் தாவேக்காக வாக்களிக்கிறாங்க, 3 பேர் திமுக, 2 பேர் அதிமுக. ஓகே, ஆனால் அந்த ரூம்லேயே 10 பேர் இல்லையே. ரூம் இருக்கிறதே 3 பேர் தான். ஆனால் நீங்கள் ரூம்ல 10 பேர் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்கீங்க. அதனால அந்த கிரெடிபிலிட்டி ஆக்சஸோட எடுக்க முடியும். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல பத்திரிகையாளர் பிரபாகர் தமிழரசு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப எக்ஸ்பெக்டட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்குது. தேர்தல் நாளுக்கு அப்புறமே என்ன ஆக போகுதுன்றதான் ஒவ்வொரு நாளும் கேள்வியாகவும் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு இதாக முன்னோட்டமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று வெளியாச்சு. ஒரு 6:30 பல்வேறு நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. முதற்கட்ட பார்வையாக உங்களுக்கு எப்படி தெரியுது? இதை டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கணுமா, இல்லை இதை எப்படி அணுகலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஓவராலாக ஒருத்தர் யாராலையும் துல்லியமாக கணிக்க முடியாது. ரெண்டு விஷயம். இன்னும் தமிழ்நாட்டை இந்த எண்ணிக்கைக்குள்ளேயோ இல்லை கட்டத்துக்குள்ளேயோ அடக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த தேர்தல் ஏன் அதுலேயுமே ரொம்ப ஸ்பெஷல்னா, ஒரு மும்முனை போட்டி. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டியா இருக்க வரைக்கும் எளிமை. யாருக்கு ஒத்தையாரட்டையா போடுற மாதிரி யாருக்கு போட்டீங்க இல்லை யாருக்கு போடலைன்றதை கேட்டு வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆனால் ஒரு 3 முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி அப்படின்னு சில இடங்கள் 4 முனை போட்டியாகவும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தென் மாவட்டங்களில் பல இடங்களில் நல்ல டஃப் கொடுக்குறாங்க, நல்ல ஃபைட் இருக்கு அவங்களோடதும். அப்படி 3 முனை போட்டி 4 முனை போட்டின்னு வரும்பொழுது யாருக்கு போடலைன்றதை வச்சு நம்ம கணிக்க முடியாது. ஒருவேளை நான் திமுக போடலைங்க அப்படின்னு மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்கன்னா மிச்சம் 3 கட்சியில் யாருக்கு போட்டாங்கன்னு தெரியாது. தாவேக்காக்கு போடலைங்க அப்படின்னு சொன்னாங்கனாலும் கஷ்டம். ஆனால் அதனால இந்த 3 முனை 4 முனை போட்டின்னு வரும்போது எல்லாமே இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெருமளவில் தோற்றிருந்திருக்காங்க. ஆனால் 2 முனை போட்டின்னு வரும்பொழுது அப்போ இப்போ அது தப்பானது இல்லையான்னு கேட்டால் தப்பா ஆயிருக்கு. ஆனால் அந்த பர்சன்டேஜாக பார்க்குறப்போ அது ஓரளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு அதாவது நிறையா வந்திருக்கு. தேசிய அளவில் ஒரு 5 மாநில தேர்தலையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 7 பேர் எடுத்துக்கலாம். அந்த 7ல் 4 பேர் திமுக தனிப்பெரும்பான்மையிலும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னும், ஒரு 2 பேரில் அதிமுக ரொம்ப மார்ஜின் நான் சொல்றது 118 தேவை, அவங்க 120 125 அந்த மாதிரி பார்டரில் பாஸ் ஆகி ஆட்சி அமைப்பாங்கன்ற மாதிரியும்,
ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் தாவேக்கா தனிப்பெரும்பான்மை, அதுவுமே வந்து அவங்க 90ல இருந்து 120 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து டஃபா இருக்கும் அப்படின்னு. அந்த 90ல இருந்து 120 எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்குமே வந்து யாருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. யாருக்குமே கிடைக்காதுன்றதுல வந்து அதிகமான ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தாவேக்கா எமர்ஜ் ஆகுதுன்னு எடுத்துக்க முடியுமே ஒளி அந்த நம்பரையுமே கூட அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா 90ல இருந்து 120 அப்படின்னா நம்ம மீடியன் எடுத்தா 110 தான். அவங்களுக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் இருக்காது, திமுகவுக்கும் இருக்காது, அதிமுகவுக்கும் இருக்காது. அதுல வந்து அதிமுக வந்து இருக்கிற லீஸ்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதிமுக அவ்வளவு இலகுவாக உடையிற கட்சி கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட ஸ்ட்ரக்சரே பார்த்த அளவுக்கும் உடையிற கட்சி கிடையாது. ஸோ இது ஒரு டைரக்ஷனை கொடுக்குது. இது ஒரு எல்லாத்துக்கும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு கஷ்டமான தேர்தல் அப்படின்றது உண்மை. அதுக்கு காரணம் ஒரு 3ஆம் பிளேயர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வர்றாரு, எமர்ஜ் ஆகுறாரு அப்படின்றதுதான். யூஸ்வலாக நம்ம பார்க்குறது இந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எட்ஜை கொடுக்கும் அப்படின்றதான் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திமுக ஸ்ட்ராங்காக சொன்னது, அவங்க சைட்லேருந்து பேசும்போது என்னன்னா விஜய் உடைக்கிறாரு, நாங்கள் ஸ்வீப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்பர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது அது ஒரு 125லேருந்து 145, சில பேர் 50-60 வரைக்குமே போகிறாங்க. திமுகவுக்கு பெரிய லெவலில் நம்பர்ஸ் யாருமே கொடுக்காதது. இதுதான் ரியாலிட்டியாக இருக்கா, இல்லை இது நம்பர்ஸில் இன்னும் கொஞ்சம் கணிக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கணிக்கிறதுல தான் வந்து மார்ஜின் தான் இங்கே பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதனால தான் இவங்க வந்து அந்த நம்பர்ஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அந்த பிறன்ற இடத்துல வந்து சிலர்லாம் வந்து 8 தொகுதியிலேருந்து 10 தொகுதி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. தாவேக்காக்கு வந்து அவங்க சதவீதம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்பர் அதிகம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 16லேருந்து 18% வாக்கு வாங்குவார், ஆனால் சீட்டு வந்து 18லேருந்து 23 வாங்குவாருன்னா அது ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ஏன்னா நீங்கள் 234 தொகுதியில் போட்டிட்டு நீங்கள் வெறும் 18% வாங்கினீங்க அப்படின்னா அவங்களால அவ்வளோ நம்பர் எடுக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை வந்து கம்மியான தொகுதிகள், இப்போ உதாரணத்துக்கு 2006 வந்து திமுக வாக்கு சதவீதமே 25-26 தான், அவங்க வந்து 90 சீட் எடுத்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கலான்னு கேட்டால் அவங்க போட்டிட்டு 125 தான். 125ல் அவங்க போட்டிட்ட தொகுதிகளை 25% எடுத்திருக்காங்க. நீங்க 234ல் போட்டிட்டு அவங்க 25 வாங்கியிருந்தாங்களான்னு கேட்டா அந்த மாதிரியான உதாரணங்கள் இல்லை. இன்னொன்று 34% வரைக்கும் வாங்கியும் கூட ஆட்சி அமைக்காத நிலையெல்லாம் இருந்திருக்கு. 1971ல் காங்கிரஸ் வந்து 34% வாங்குறாங்க, ஆனாலும் ஆட்சி அமைக்கும். ஆனால் அது வந்து பைபோலர் எலெக்ஷன், காங்கிரஸ் திமுக அப்படிங்கிற 2 கட்சிகள் இருக்க இடத்துல 34 எடுத்தாலும் ஆட்சி அமைக்க முடியல. இங்கே ஒரு 3 அணியா இருக்கு அல்லது 4 அணியா இருக்குன்றப்போ குறைஞ்சபட்சம் அந்த பார்டர் மார்க், அதாவது இது வரைக்கும் எப்பப்பெல்லாம் வந்து, அதாவது நம்ம வந்து அந்த 22 நம்பர் வந்து வெறுமனைக்கு சொல்லலை. இந்த இப்போ கடந்த தேர்தலில் வந்து ஒரு 90% திராவிட கட்சிகளுக்கு போயிருக்கு, திமுக அதிமுக போயிருக்கு, 10% வெளியே இருந்திருக்கு. அப்போ இந்த 90% திராவிட கட்சிகிட்ட தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அது வந்து அவங்க வெற்றி தோல்வி அந்த காலம் சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க லூசிங் எலெக்ஷன்லையும் அவங்களுக்கு ஒரு இன்டாக்டாக இருக்க ஓட் ஷேர் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்குறப்போ ஏறத்தாழ வந்து ஒரு 78% வரைக்கும் 2 கட்சிகளும் சேர்த்து ஒரு ஆவரேஜா லூசிங் எலெக்ஷன்லாம் அவங்களோட வேர்ஸ்ட் கேஸ்ல கூட வந்து 80 அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு 20% எப்பவுமே வெளியே இருக்கு. அது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்துகிட்டே இருக்கு. அந்த 20ல வந்து ஒரு 8லேருந்து 10% மாற்றம் வேணும், ஒரு 3ஆம் அணி அப்படின்றத போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல விஜயகாந்த் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதுல அந்த மிச்சம் இருக்க 10ல வந்து சில நேரம் அந்த 3ஆம் அணிக்கும் போடுறாங்க, சில நேரம் வந்து வெளியே வந்து இல்ல அந்த 3ஆம் அணி மீது நம்பிக்கை இல்லை, இருக்கிறவங்களுக்கே போடலான்னு போடுறாங்க. இன்னொன்று அந்த 10% வாக்காளர்கள் வாக்களிக்காமலே இருந்திருக்காங்க சில காலங்கள்ல. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த 20-22% நம்ம வைக்கிற நம்பர். ஸோ அதை அவர் பிரேக் பண்ணி போனார்னா தான் நிஜமாலுமே வந்து அதிமுக திமுகவினுடைய கோர் ஓட்டில் அவர் வந்து டேமேஜ் பண்ணுறாருன்னு. இப்போவுமே அவர் அதிமுக திமுக வாக்குகள் எடுக்கலை அப்படின்னு சொல்ல வர்றதில்ல, வாக்குகள் எடுக்கிறாரு. அது அவங்கள டேமேஜ் பண்ணுற அளவுக்கான வாக்குகளா பெறாரா அப்படின்றது தான். அது வந்து திமுக அதிகமாகவும் அதிமுக குறைவாகவும் இருக்கலாம், இல்லை அதிமுக அதிகமாக, அதிமுகனா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக இருந்து அதிகமாகவும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக இருந்து குறைவாகவும் வாங்கலாம் அவர். ஆனால் அது அவங்க டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கா, அவங்க வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கான பெர்சன்டேஜுக்கும் அவங்க இந்த எக்ஸிட் போல் சொல்கிற பெர்சன்டேஜுக்கும் நம்பர்ஸ்க்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது நிறையா. அதில் நானுமே அந்த இடத்துல தான், ஏன்னா இந்த எலெக்ஷனோட மிகப்பெரிய கொஸ்டினே வந்து விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு அப்படின்றதான் கொஸ்டின் ஆஃப் தி எலெக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை இந்த எக்ஸிட் போல்ல இருந்து ஏதாவது அணுக முடியுதா, எங்கேருந்து எடுக்கிறாருன்றது தெரிய வருதான்னு நினைக்கிறேன். எக்ஸிட் போல்ல அந்த 7 எக்ஸிட் போல்ஸில் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் 4 திமுகவுக்கு பிரதானம் கொடுக்குற எக்ஸிட் போல் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவங்க 2 பேர்த்திட்ட இருந்தும் எடுக்கிறாரு, ஆனால் அதில் வந்து அதிமுக இருந்து அதிகமாக எடுக்கிறாரு, திமுகவிட்ட இருந்தும் எடுக்கிறாரு, குறைவாக எடுக்கிறாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது நம்பர்ஸ்ல இருந்து. மிச்ச 2ல் வந்து ஒரு அதிமுகவுக்கும் பார்டர்ல பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏறத்தால வந்து அவங்களுக்குமே கொஞ்சம் இதானா யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்ற மாதிரியான ஒரு சூழலை கொடுத்துருக்காங்க. அந்த மிச்ச 3 கருத்து கணிப்புகள்ல 2 கருத்து கணிப்புமே வந்து அது ஒரு தொங்கு சபை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதுல 2 என்ன சொல்லுதுன்னா, அந்த தொங்கு சட்டசபை யாருக்கு நடுவுல வருது அப்படின்னா அதுல பிரைமரி ஃபோர்ஸா திமுகவையும் அதிமுகவையும் நிறுத்துறாங்க. ஆனா 3ஆவதா வந்து அங்க பிரைமரி ஃபோர்ஸா திமுகவையும் தாவேக்காவையும் நிறுத்துறாங்க.
இங்க திமுக தாவேக்காவை நிறுத்துற இடத்த வந்து நம்மளால வந்து இப்போ வரைக்கும் காஜ் பண்ண முடியல. அது ரியாலிட்டியா இருக்க கூட கூடும். ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு அது தெரியல. ஒருவேளை அது இவங்க சொல்ற மாதிரி ஒரு அமைதி புரட்சியா வருதான்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஆனா மற்ற இரண்டும் பார்க்கும் பொழுது அவங்க ஈக்குவல் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. திமுகவுல இருந்து ஒரு 30 வாக்குகள் எடுத்தாருன்னா அதிமுகவுல இருந்து 30 வாக்குகள் எடுப்பாருன்ற மாதிரி ஒரு 2 கணிப்பு சொல்லுது. ஆனா மேஜரா இந்த 7ல மெஜாரிட்டியா அப்படின்னு அதிமுக இருந்து அதிகமா எடுக்கிறாருன்றதுதான் கருத்து கணிப்புகள் சொல்றது. கிரவுண்ட் ரியாலிட்டிலுமே அப்படிதான் இருக்கு. ஆனா அது வந்து அந்த 7வது ஆக்சிஸ் போல் சொல்ற மாதிரி அப்படியே அதிமுக உடைச்சு செங்குத்தா அது ஒண்ணுமே இல்லாம ஒரு எலெக்ஷன் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அவ்வளவு வேகமா நடக்காதுன்றது காரணம் என்னன்னா அது வந்து ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி. மற்ற கட்சிகள் மாதிரி வெறும் தலைவர் மட்டும் ஒருவர் இருக்காரு அல்லது வந்து 2ஆம் நிலை தலைவர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லை. திமுக எடுத்துட்டோம்னா தலைமையிலும் வந்து வலுவாக இருக்காங்க, 2ஆம் நிலை தலைவர்களும் வலுவாக இருக்காங்க, மண்டல லெவல்ல இருக்க ரீஜனல் லீடர்ஸும் வந்து வலுவாக இருப்பாங்க, கீழே கேடரும் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால வந்து திமுகல இருந்து நீங்க வைகோ அவர்கள் பிரிஞ்சப்போ மாவட்ட செயலாளர்கள் உடைச்சிட்டு போன பல உடைப்புகள் சந்திச்சிருக்கு திமுக. இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து திமுக வலுவாக இருக்கிறது காரணம் எம்ஜிஆர் போனப்பும் சரி, அதுக்கு பிறகு வைகோ அவர்கள் போனப்பும் சரி, இன்னும் பல தலைவர்கள் உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கப்பவும் சரி, அந்த கேடர் பேஸ்டு பார்ட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து அவ்வளோ இன்டர் கனெக்டடா அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கனால தான் அதை உடைக்க முடிய மாட்டேங்குது. இது அதிமுகல ஏன் வந்து அந்த அந்த வாக்கு வங்கி வந்து எரோஷன் ஆகிறப்போ வெளியே தெரியுது அப்படின்னா அதுல வந்து இடைப்பட்ட பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல இந்த 2ஆம் நிலை தலைவர்கள்லாம் வந்து அமைச்சர்களா இருக்க செங்கோட்டையன் அவர்களாகட்டும், இல்லை ஜேசிடி பிரபாவரோ, வைத்தியலிங்கம் அவர்களோ, அல்லது பண்ருட்டி ராமச்சந்திரன், மைத்ரேயன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் 2ஆம் நிலை தலைவர். இவங்கெல்லாம் தான் வந்து அணி மாறுறாங்க அல்லது வெளியேறாங்க அல்லது வெளியேற்றப்படுறாங்க, நடந்துகிட்டே இருக்கு. கீழே வந்து கிராஸ் ரூட் லெவல்ல அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கட்சி. ஏற்றால 77 சேர்ந்தவங்களோ இல்லை அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தவங்க வந்து அந்த லாயல் ஓட் ஆர் அந்த லாயல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ன்றது எரோஷன் ஆகலன்னு சொல்ல மாட்டோம். ஆனா அது எரோஷன் ஆகிறது வந்து ஈஸியா ஆகாது. இங்க நடக்கிற மாதிரி அங்க நடக்காது. அங்க நடக்கிறதுக்கு ஆகும், ஆனா அது ரொம்ப லேட்டா நடக்கும். ஆக்சிஸ் போல் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு தேர்தலில் அப்படியே அது வைப் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லல. 2021 தோல்வி சந்திச்சாங்களா, ஆமா. ஆனா அங்க டெபாசிட் எவ்வளோ இதுல இருந்தாங்கன்றது கம்மி. நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் அவங்க டெபாசிட் இழக்கல அப்படின்னு சொல்றப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இழந்திருக்காங்க. ஆனா அது ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா டெபாசிட் இருந்தாங்கன்னு இல்லை, ஒரு குறுகிய நம்பரா இருக்கு. அந்த மாதிரி எரோஷன் இருக்குமானா அது சுய பரிசோதனை பண்ணாவிட்டால் அந்த எரோஷன் வந்து தொடரும். அதை நிறுத்துறதுக்கான வேலைகள் என்னென்ன பண்ணணுன்றத கட்சி தலைமை அவங்க பார்ப்பாங்க. அது ஆனா இது சொல்ற மாதிரி அவ்வளோ வேகமாக அந்த எரோஷன் நடக்காது அப்படின்றத நம்ம பார்த்த வரைக்கும். நீங்க அந்த ஆக்சிஸ் எடுத்து பேசுனதுப்போ அதாவது அதிமுக மொத்தமா காலி பண்ணிட்டு டிவிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. கிரவுண்ட்ல ரியாலிட்டி அப்படி இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல எந்த இடத்துல அவங்க 35% திமுகவுக்கும் சரி தாவேக்காவுக்கும் சரி 35 ஈக்குவலா கொடுத்து ஒரு 100 சீட்டு கொடுக்கறது, அது கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பாக்குறப்போ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ஏன்னா இவங்க எதுல இருந்து அவங்க கேரி ஆயிருந்திருக்கலாம், ஈல்டா இருந்திருக்கலாம்னா இதை பேசுறது அதிகம். அதாவது எப்படி வந்து நம்ம ரீல்ஸ்ல வந்து ஒரு அல்காரிதம் ஒரு ஒர்க் பண்ணோம், நம்ம எதை பாக்குறோமோ அதே தான் அதிகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த அல்காரிதம் படிதான் வந்து விஜயோடதுக்கு வந்து அந்த அவங்களோட சோசியல் மீடியா பிரசன்ஸ்ன்றது வந்து இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு சோசியல் மீடியா பிரசன்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து இது வரைக்கும் வாக்காளர்கள் வந்து ஒரு தலைமுறை மாற்றமே நடந்திருக்கு. ஒரு இளம் வாக்காளர்கள் நிறைய பேர் உள்ள வர்றாங்க. அப்ப யாருமே இது வரைக்கும் வந்து யாருக்கு ஓட்டு போட்டோன்றது வெளியே சொல்றதே வந்து தப்பு அப்படின்ற ஒரு மனநிலையில ஒரு சமூகம் இருக்கு. திமுக வாக்களிச்சவங்க இது வரைக்கும் வந்து நான் திமுக ஓட்டு போட்டேன் அப்படின்னோ அல்லது வாக்குச்சாவடிக்கு போறப்ப யாருமே வந்து திமுக கரைவெட்டி கட்டிட்டு போயிருந்திருக்கலாம், கட்சிக்காரங்க போயிருப்பாங்க. அதை தவிர வந்து திமுகக்கு ரெகுலரா லாயலிஸ்டா வாக்களிச்சுட்டு இருக்கவங்க வந்து கரைவெட்டி கட்டிட்டு போறதோ அல்லது வந்து அதிமுகங்க அந்த கரைவெட்டி கட்டிட்டு போறதோ அல்லது அந்த சேலை கட்டிட்டு போறதோ இல்லை அந்த ஐடென்டிட்டி இருக்கும்ல அதை வந்து காமிச்சு நான் இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு வெளியே போற வழக்கம் வந்து தமிழ்நாட்டில் கடந்த தேர்தல் வரைக்கும் பார்க்க முடியல நம்மளால. இந்த வாட்டி என்னன்னா நான் தாவேக்கு ஓட்டு போட்டேன், அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக, அது ஒரு சமூக சோசியல் மீடியாவுக்கு ஒரு கண்டென்ட்டா, அது ஒரு ரீலா, நான் ஒரு சேஞ்சுக்கு இது பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்றப்போ அது ஒரு வித்தியாசமா பண்றாங்க அப்படின்ற அந்த அது ஒன்று. இன்னொன்று சோசியல் மீடியா ட்ராக்ஷனும் கிடைக்குது. இன்னொன்று நீங்க வந்து சோசியல் மீடியாவில் அப்படி போடலை அப்படின்னா அவங்களை மாஸ் அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இருக்கா, மீடியாக்கு இருக்கா? எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க மீடியாவுக்கு வந்து டிஆர்பி அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்களோட இண்டிவிஜுவல் எக்கானமி. மீடியாவுக்கு வந்து விஜய் எப்போ வந்தாலும் காமிக்க தான் போறாங்க. அது வந்து விஜயகாந்த் வந்தப்பவும் காமிச்சாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பிரஸ் மீட் ஒரு நாளைக்கு 4 பிரஸ் மீட் கொடுத்தாலும் லைவ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிவியோட எக்கானமி அல்லது டிஆர்பி ரேட்டிங் வந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்க காமிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் வரும்போது நிறையா வருது, நிறையா கண்டென்ட் வருது அவங்களுக்குன்றப்போ, இப்போ இன்னொன்று டிஜிட்டல் தளங்கள் நிறையா இருக்குது, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் அவென்யூஸ் நிறையா இருக்குன்றப்போ அதை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க டிவி.
ஆனா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸோட என்னன்னா அதுதான் நம்ம டிவி கன்சப்ஷனை விட டிஜிட்டல் கன்சப்ஷன் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஸோ அதுலயும் நம்ம வந்து தாவேக்கான்னு பாக்குறோம். களத்துல வந்து பேசுறப்போ அவனுக்கு ஈஸியா இருக்கு, தெரியுது. யாரும் வந்து திட்டமாட்டாங்க. நீ அதிமுக போட்டோம்னா அதிமுக 77 வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா ஏறத்தாழ வந்து அவங்களுக்கு ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனைனா 50 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு இஷ்யூன்னு எடுத்தாலும் 50 இஷ்யூ இருக்கு. நீங்க அதிமுக ஓட்டு போட்டவங்ககிட்ட வந்து 50 பிரச்சனையை வச்சு பேசலாம், கவுண்டர் பண்ணலாம். நீங்க ஏன் வந்து அதிமுக போடக்கூடாதுன்னு நீங்க 50 இஷ்யூ வச்சு திட்டுவீங்க. அவருக்கு பதில் சொல்றதுக்கு காரணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பதில் சொல்ல முடியாமல் போகலாம். திமுக 60 வருஷம், வருஷத்துக்கு ஒன்று இருந்தாலும் 60 பிரச்சனை. நீங்க 60 இஷ்யூவை வச்சு நீங்க அவர் கவுண்டர் பண்ணுவீங்க. திமுக இதெல்லாம் பண்ணிருக்கு, நீ எப்படி திமுக ஓட்டு போலான்னு. தாவேக்கானா யாரும் நீங்க கேள்வி கேட்க போறது இல்லை. 3 வருஷம் தான், இன்னொன்று ஆட்சியிலும் இல்லாத கட்சி. 3 வருஷத்துல வந்து கடந்த 1 ஆண்டுகளாக தான் ஆக்டிவா இருக்காங்க. அதிகபட்சம் நீங்க கேட்க போறது கரூர் பத்தி மட்டும் தான் கேட்க போறீங்க. கரூர் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துல கூட முடிச்சிடலாம். அது அதுக்கு மேல வந்து நீங்க அங்க அவரை வந்து நீங்க இது பண்ண வேண்டிய இடத்துல இல்லை. அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துலையும் தாவேக்கா ஆதரவாளர்கள் இல்லை. ஏன் போட்டீங்கன்னா இவ்வளவு நாள் திமுக அதிமுக என்ன பண்ணிட்டாங்க, அவர் விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டா வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும், அதோட முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கும் எளிமை. அது வந்து நான் ஒரு எல்லாத்தோட நான் ஒரு வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு ஃபேஷனாகவும் இருக்கு அவங்களுக்கு. அதனால இதெல்லாம் வந்து நிஜமாலுமே இருந்திருக்குமான்னு கேட்டா தெரியாது. ஒருவேளை அவங்க திமுக ஓட்டு போட்டு கூட தாவேக்கான்னு சொல்லியிருக்கலாம், அதிமுக ஓட்டு போட்டு கூட தாவேக்கான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா பல இடங்கள்ல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொன்னாலும் பிரச்சனையாகும். அதனால மாத்தி போட்டோம். இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க தாவேக்கு ஆதரவாளர் நீங்க கேட்குறீங்கன்னா ஆமாங்க நான் தாவேக்கு போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை முடிஞ்சது. இல்லைன்னு சொல்லி தர்க்கம் பண்ணி நீங்க 2 மணி நேரம் சண்டையாகி உங்க கூட பகச்சுக்கிறதுக்கு இது வந்து அன்றாட முடிஞ்சு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அன்றாடம் தினம் அவங்க சந்திக்கக்கூடியது. இப்ப நம்ம இருக்க பத்திரிகை துறையிலையோ இல்லை அரசியல் இருக்கவங்களோ இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கவங்களோ அவங்க வந்து மாற்று கருத்து பேசிக்கலாம். ஒரே அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்க டெய்லி அவங்க முஞ்சில் தான் பார்க்கணும். ஒருத்தர் தீவிர விஜய் ஆதரவாளர் விஜய் ஃபேனா இருக்காரு, அவர்கிட்ட போய் விஜய் எல்லாம் வந்து எப்படின்னு சொல்லி அவர் விஜய் திட்டிட்டு பேசிட்டு டெய்லி நீங்க கூட ஒர்க் பண்ண முடியாது. சரி விஜய்ன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா அங்க பிரச்சனை முடிஞ்சது. அவங்க அன்னைக்கு அந்த சூழலை அவங்க வச்சுக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புவோம், பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணுன்றதுதான். அதுல வந்து ஒரு சர்வே எடுக்க போறாங்கன்றப்போ அங்கேயும் அதே நடந்திருக்கும். ஒரு 10 பேருக்கு இடத்துல கேட்கறப்போ மாத்தி போட்டிருந்தா கூட சரி 4 பேர் சொல்லிட்டா நம்மளும் சொல்லிடுவோம் அப்படின்னு மிச்சம் 6 பேரும் கூட சொல்லியிருக்க வாய்ப்பு. அதுல கேரி ஆகி அவங்க இந்த நம்பர்ஸ் வந்திருக்கா. அவங்க நேற்று நம்ம டிவியில பாக்குறோம், அவங்க பேசும்போது நிறுவனம் சார்பை எடுத்தவங்க பேசும்போது நீங்க திமுகவும் சரி தமிழ்நாடும் சரி கொஞ்சம் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, விஜய் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான லெவல்ல பேசுறப்போ எப்படி இருக்காது அந்த சர்ப்ரைஸுமே? நான் என்ன சொல்றேன், அந்த சர்ப்ரைஸ்ன்ற வேர்டு தெரிஞ்சு முந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்றதே வந்து எதிர்பார்க்காம ஒண்ணு நடக்கிறதா சர்ப்ரைஸ். ஆனா இப்ப குழந்தைங்களே வந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. அதுவும் கீவேர்டு தான். இவர் வந்து விஜய் சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்றதும் கீவேர்டு தான். அது குழந்தைங்களுக்கான கீவேர்டு. அந்த கீவேர்டு கொண்டு போய் தமிழ்நாட்டுல வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டுல வந்து தெளிவாக தான் இருந்திருக்கு. இன்னொன்னு தமிழ்நாடு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு நாடோட கான்ஸ்டியூஷன் எழுதுறப்போ ஃபேக்டர்ஸ் என்ன நிறைய ஃபேக்டர்ஸ் வைப்பாங்க. ஸ்டெபிலிட்டி, டெமோக்ரஸியா இருக்கணும், ஸ்டெபிலிட்டியா இருக்கணும் அந்த கவர்மெண்ட் அந்த நாடு அப்படின்லாம் பாக்குறப்போ நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டெபிலிட்டியை விட டெமோக்ரஸி அதிகமாக இருக்கணும், ஜனநாயகம் தான் வந்து முதன்மைப்படுத்தி ஸ்டெபிலிட்டி வந்து இரண்டாம் பட்சமாக தான் வச்சுருந்தாங்க. அதாவது டெமோக்ரஸினா நீங்கள் வாக்கு இதாவது இந்த கூட்டணி ஆட்சி அமையலாம், மக்கள் யாருக்கு வேணால் வாக்களிக்கலாம், என்ன சுதந்திரம் அப்படின்ற அந்த டெமோக்ரஸின்றது தான் பிரதானப்படுத்தி ஸ்டெபிலிட்டி 2வது வைக்கிறாங்க. டெமோக்ரஸி நீங்கள் பிரதானப்படுத்துகிறப்போ ஒரே கட்சி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம ஓட்டிங் சிஸ்டத்தில். இப்போ யார் வேணா போட்டி போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 கட்சிகளுமே வந்து சரிபாதி சீட்டை பகிர்ந்து வச்சுட்டு யாருமே ஒரு நபர் ஆட்சிக்கு வர முடியாத மாதிரியான சூழல் இருக்குல்ல, இப்போ ஓப்பனா இருக்கு. அப்படி ஒரு நிலை வரும்போது அது கூட்டணி ஆட்சியா மாறும். கூட்டணி ஆட்சியா வந்தா அங்க வந்து ஜனநாயகம் இருக்கும், ஆனா ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த கவர்மெண்ட் எப்போ விழுமோ, அந்த கவர்மெண்ட் எப்போ வந்து வாபஸ் வாங்கும், இப்படி ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஜனநாயகத்தை பிரதானப்படுத்தி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமைக்கப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அது கான்ஸ்டியூஷன் நமக்கும் இந்தியன் அதே கான்ஸ்டியூஷன் தான். ஆனா தமிழ்நாடு மட்டும் டெமோக்ரஸி தான். அந்த டெமோக்ரஸில நான் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு தான் இது நாள் வரைக்கும் வாக்களிச்சிருந்தாங்க. மக்களோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கு. மக்களோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கு. பல தேர்தல்கள்ல இந்த வாட்டி நான் அதிமுக தீவிர ஆதரவாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த வாட்டி நான் திமுக தான் போட்டேன், ஏன்னா வந்து இந்த வாட்டி அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே தெரியுது, அதனால திமுக போட்டேன் அப்படின்னு சொன்ன இருக்கு, நிறைய இருக்கு. அதே போல திமுக ஆதரவாளர்களும் வந்து இந்த மாதிரி இருக்க ஆன்டி இன்கம்பன்சிக்கு கண்டிப்பா திமுக வராது, அதனால நானே அதிமுக தான் போட்டேன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் திமுக போட்டாருன்னா அதுல வாக்குகள் சிதறி ஒருவேளை அங்க ஒன்றும் இங்கொன்றுமாக வந்து ஸ்பிளிட்டா இருக்கு அப்படின்னா யாருமே ஆட்சி அமைக்க முடியல, கூட்டணி ஆட்சி நோக்கி நகருதுன்றப்போ அங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்காது, அப்போ ஸ்டேபிளான ஒரு கவர்னன்ஸ் இருக்காது, நம்மளுக்கு ஸ்டேபிளான விஷயங்கள் கிடைக்காதுன்றனால மக்கள் மைண்ட் செட்டே வந்து ஸ்டெபிலிட்டி நோக்கி தான் அதிகம் நகர்ந்துருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு. மற்ற மாநிலங்கள் மாதிரி இங்கே கூட்டணி ஆட்சி இங்கே நடந்ததே இல்லை.
அதனாலதான் வந்து 2 கூட்டணியிலும், திமுக கூட்டணியிலும் சரி அதிமுக கூட்டணியிலும் சரி, கூட்டணி ஆட்சி அப்படின்ற கோரிக்கை எழும்போதெல்லாம் 2 பேருமே அது வந்து முற்றிலும் நிராகரிச்சிருக்காங்க. அதிமுகவிலும் சரி திமுகவிலும். அதிமுகவில் வந்து பாஜக வந்து கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சின்னு சொல்றப்போ இல்ல, அது அதிமுக ஆட்சி, அதுல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றாங்க. இங்க திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூட்டணி ஆட்சி முறை வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறப்போ திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் இல்ல தமிழ்நாட்டில் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவரே நிராகரிச்சிருக்காரு. இது ஒருவேளை கட்சியோட நிலைப்பாடு மட்டும் இல்லாம முதல்வர் அவர்களே ஆன் ரெக்கார்டை நிராகரிச்சிருக்காரு. ஏன்னா இங்க மக்களோட மனநிலை அப்படி இல்லை. மக்களோட மனநிலை அப்படி இருக்கு. ஒரு 2-3 கட்சி சேர்ந்து ஆட்சி ஆளுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா கடந்த தேர்தல் அப்படி நடந்திருக்கும். மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006 கொடுத்தாங்களேன்னு கேட்டா அப்ப போட்டியிட்டது 125 தொகுதிகள் தான். அதுல 90 தொகுதிகள். அதுவும் என்னன்னா இந்த தேர்தல் அறிவிப்புக்கெல்லாம் வருவதற்கு முன்னதாகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் இடதுசாரி கட்சிகளும் வந்து எந்த சூழ்நிலையில் என்ன நிலை ஏற்பட்டாலும் எந்த கண்டிஷனலா வந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் ஆட்சி அமைக்கிறதுக்குன்னு சொல்லி முன்னாடியே ஒரு ப்ரீ கண்டிஷனோட தான் இந்த அலையன்ஸ்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அதுவும் தேர்தல்லாம் அறிவிப்புக்கு முன்னாடியே நடந்தது. அதனால திமுகவுக்கு அந்த டைம் வந்து 125 போட்டிட்டு 90 சீட்டு ஜெயிச்சாலும் அவங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துறதுக்கான ஒரு சாத்தியம் இருந்தது. தமிழ்நாடு அப்படிதான் இருந்திருக்கு. இந்த முறையும் அப்படிதான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்றதுதான் நான் கிரவுண்ட்ல பார்த்தது. மேபி இவங்க சொல்ற மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே, நம்மளும் சர்ப்ரைஸ் ஆகலாம் பார்க்கலாம் அப்படின்னு. அவங்களோட கிரெடிபிலிட்டிலையுமே ஏன் கேள்வி வருதுன்னா, இப்போ அவங்க கேஸ்ட் வைஸாகவும் ஒரு செப்பரேஷன் கொடுக்குறாங்க, யார் எவ்வளோ. அதில் பிராமின்ஸ் வந்து 9% இருக்காங்க, அதில் இவ்வளோ விஜய் இவ்வளோ எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர். அந்த 9%ன்றதே இட் செல்ஃபே ஒரு கேள்வியா இல்லையா நமக்கு? அந்த 9% நான் சொல்கிறேன், அவர் எடுத்த இதில் 9% இருக்குமோ அப்படின்றது இல்லை. அவங்க டோட்டல் 9 சொல்லிட்டு அதில் விஜய்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தமிழ்நாட்டோட அவங்களோட புரிதல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அந்த ஒரு பெரிய. இப்போ அவங்க மைனாரிட்டிக்கு ஒரு 1% போட்டிருக்காங்க. 5% வந்து ஒரு சமூகத்தினரும், மைனாரிட்டிக்கு வந்து 5% கிறிஸ்தவர்களா, முஸ்லீம் 6, கிறிஸ்டியன் 5. இது கரெக்டா இருக்கு. ஏன்னா மைனாரிட்டிஸ் இங்க வந்து 11% இருக்காங்க. பட்டியல் சமூகத்தினர் 20-22%. அப்போ வந்து அவங்க ஓவரால் பர்சன்டேஜ் சொல்றாங்க. ஓவரால் 9% உயர்ந்திருக்காங்க அப்படின்னா எந்த சதவீதம், எந்த சென்சஸ் சொல்லுச்சு, எந்த சாதிவாதி கணக்கெடுப்பு வந்து 9% சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்க கடைசியா வந்தது வந்து 3% அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்ச டேட்டா. இப்ப இவர் சொல்ற மாதிரி வந்து ஒருவேளை 9% வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வாக்கு வங்கி. 9%க்கு 9% வேட்பாளர் நிறுத்தணும். இப்ப நம்ம வந்து ரிசர்வேஷன்ல வந்து 22% இருக்காங்கன்றதுனால 41 சீட்டு கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். 41 சீட்டு ஏறத்தால ரிசர்வ்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ். அதே போல இஸ்லாமியர்கள் வந்து சதவீதம் 11 இருக்கு. அதாவது சிறுபான்மையர் சதவீதம் 11 இருக்கு. இஸ்லாமியர்கள் அதில் வந்து 6% இருக்காங்கன்றப்போ நீங்கள் அந்த விதாச்சார அடிப்படையில் வந்து சீட்டு கொடுங்க. ஒரு கட்சிகளையும் ஒரு கூட்டணியிலையும் கேட்டுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் வந்து 12 சீட்டுலாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக தனிப்பட்ட ஒதுக்காட்டி கூட கூட்டணியில் வந்து அவங்க 12 சீட்டு வருது. அதிமுக கூட்டணியில் ஒரு 12 சீட்டு வருது. ஈவன் தாவேக்கா வரைக்கும் ஒரு 12 சீட்டு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு 33ன்றப்போ அந்த ஓவரால் இதில் 33% வேணும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்போ 9% இருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா கட்சிகளுமே வந்து 9% அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரெண்டு கட்சிகளுமே அட்லீஸ்ட் திமுக கூட இதுவரையும் கொடுத்ததே இல்லை. அதிமுக கொடுத்ததுக்கான வரலாறு இருக்கு. மைத்ரேயன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருந்துருக்காங்க, டிஜிபி நடராஜன் அவர்கள் கொடுத்துருக்காங்க, முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே வந்து அந்த இதில் இருந்திருக்காங்க. இப்படிலாம் ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. ஆனால் அந்த கட்சியிலேயே இந்த முறை வந்து அந்த சமூகத்துக்கு யாருக்கும் சீட்டு கொடுக்கல. சரி, ஓகே, இவங்க சொல்ற 9% உண்மையா இருக்கும் பட்சத்துல சீமான் அவர்கள் வந்து ஆதரிக்கிறார். சீமான் அவர்கள் வந்து பிராமண கடப்பாரியால் திராவிடத்தை வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் 9% சீட்டு கொடுக்கல. அவர் 5 பேருக்கு தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த 5 பேருக்கு கொடுக்குற காரணம் தர்க்கம் வந்து அவரு இந்த தர்க்கத்துல இருந்து அவர் சொல்லல. அவர் 3% தர்க்கத்துல இருந்தா நான் அந்த 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதரவு தெரிவிக்கிறவர். அவங்க சமூக வாக்குகள் வேணும். அந்த சமூகத்திலையும் வந்து அவங்களும் தமிழர்கள் தான். ஏன்னா வந்து அவர் பல எடுத்துக்காட்டுகள் சொல்றாரு. பல தமிழ் தலைவர்களுக்கு, அதாவது முந்தைய காலத்துல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அன்றைய காலத்துல பல பிறப்பால் பிராமணராக இருந்தவங்க வந்து ஆதரிச்சிருந்திருக்காங்க. இந்த தமிழர்களுக்கான போராட்டங்கள் ஆதரிச்சிருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில நான் வந்து அவங்களுக்கு 6 சீட்டு கொடுக்கணும், 6-7 சீட்டு கொடுக்கணும். அதனால நானே அதுல இருந்து 1 சீட்டு குறைச்சு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படியான சூழல் இல்லை அப்படின்றாரு அவரு. அப்போ நிஜமாலே 9 சீட்டு இருக்குன்னா அவரே 9% கொடுத்துருவார் நிஜமாலே இருந்தால். ஏன்னா அவர் அப்படி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்க ஒரு கட்சியில வந்து ரெப்ரசன்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரே கட்சி சீமான் அவர்களோட தான். அப்கோர்ஸ் தாவேக்களையும் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த எண்ணிக்கையில கொடுக்கல. தாவேக்களை குறைந்த அளவிலான நபர்களுக்கு, அந்த சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் வந்து நான் வந்து ரெப்ரசன்டேஷனா கொடுக்குறேன்,
பெண்களுக்கு 50% கொடுக்குறேன், இஸ்லாமியர்கள் இவ்வளவு சதவீதம் கொடுக்குறேன் அப்படின்றப்போ அவர் பிராமண சமுதாயத்துக்கும் இவ்வளவு சதவீதம் கொடுக்குறேன்னு தான் கொடுத்துருக்காரு. இந்த 9% அப்படின்னு அவர் போடுறப்பதான் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டின் மீது கிரெடிபிலிட்டியை விட தமிழ்நாட்டின் மீதான அவர் புரிதல் மீதே நம்மளுக்கு கேள்வி வருது. இப்போ ஒருவேளை நான் வந்து அதிமுகன்னு சொல்லி அவர் திமுக நாங்க மார்க் பண்ணியிருக்காரா, நான் திமுகன்னு சொல்லி அவர் தாவேக்கா நாங்க மார்க் பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா இப்போ லாங்குவேஜ் புரியல, அந்த ஜியாகிரபி தெரியல உங்களுக்கு, இந்த சமூகத்தோட புரிதல் இல்லைன்றப்ப தானே இந்த இதெல்லாம் வருது. 9% கொடுக்குறப்பவே அதுல இருந்து தானே கேள்வி அணியப்பட்டு தான் போற மாதிரி தெரியுதுல்ல. மத்ததெல்லாம் கரெக்டா வருது. ஒருவேளை மத்ததுமே ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஓகே வேற ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் போல, வேற ஏதோ அவரு ஒரு மனக்கணக்கு வச்சிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா 21 22 அதெல்லாம் 21 22 கொடுக்குறீங்க, இதுல 11 சிறுபான்மை 11 கொடுத்துருக்கீங்கன்றப்போ அன்னியொன்னு இவங்களை ஏன் வந்து ஒரு இவங்க வந்து அது ஓபிசி எஃப்சி அந்த கேட்டகரிலாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு வாக்கு வங்கியா வந்து ஒரு சாதி ரீதியாக வாக்கு வங்கியா நீங்க பிரிக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஓபிசியில இருக்க மற்ற சமூகங்களையும் நீங்க பிரிச்சு காமிக்கணும். இவங்க ஒரு வாக்கு வங்கியா இல்லைன்றதுதான் வாக்கு வங்கியா இருக்கக்கூடும். ஆனா இது ஒரு 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 ரீஜனல் வைஸா இது நாள் வரைக்கும் அப்படி நம்ம பேசினது இல்லை. கருத்து கணிப்புல பேசினா கூட நம்ம டிஸ்கஷன்ல அனலைசிஸ்ல இருந்திருக்கும். ஆனா இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ்ல இவங்க எவ்வளவு சதவீதம் போடுறாங்க இந்த கட்சிக்கு அப்படின்றது வந்து ஏன் அந்த இடத்துல வந்ததுன்றதே நமக்கு தெரியல. அதுவும் தமிழ்நாட்டை பத்தி பேசுறப்போ. ஓகே, ஸோ அதுல தான் ஒரு பெரிய கேள்வியா வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் நிறைய நேற்று இருந்து பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு க்ளோஸ்டா இந்த இவங்களோடது ஒரு நம்பர், இந்த நம்பர் எனக்கு க்ளோஸா தெரியுது அப்படின்ற மாதிரியான விஷயமா எது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பேர் ஞாபகம் வரல, பட் நம்பர்ஸா சொல்லும் பொழுது எனக்கு அந்த 7ல இல்ல, அந்த 7ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 திமுக வந்து ஒரு 145 வரைக்கும் வாங்குவாங்கன்றது சொல்றாங்க. அதுல ரொம்ப க்ளோஸா இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்து மின்னம்பலமோட சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. மின்னம்பலம் சர்வே வந்து ரொம்ப மிக நெருக்கமா இருக்கு. நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியாலிட்டியில பாக்குறப்பவும் சரி, அது நம்ம ஏற்றுக்கொள்ள, அதாவது சாதகம் பாதகம் நான் சொல்ல வரல, அந்த நம்பர்ஸ் பாக்குறப்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருக்கு. ஏன்னா நீங்க வாங்குற சதவீதத்துக்கும் உங்களோட நீங்க வாங்குற சீட்டுகளுக்கும் பொருந்தி போகணும். அந்த வகையில வந்து அது கொஞ்சம் அது நிறைய பொருந்தி போகுது மின்னம்பலத்துடைய சர்வே. அதே போல அந்த மற்ற 4 பேர் எல்லாத்தோடதுலயுமே வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த திமுகவுக்கு சிலர் எட்ஜ் 4 பேர்ல திமுகவுக்கு 4 பேர் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. அந்த எட்ஜ் கொடுத்தவங்களுமே தாவேக்காவோட நம்பர் சொல்லும் பொழுது அதுல அவங்களால வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடிய மாட்டேங்குது 4 பேர்த்துனாலுமே. 125 to 145 ஏதோ ஒரு வகையில புரிஞ்சுக்க முடியல. ஆனா 12% 13% கொடுத்துட்டு 18 24 நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க 18 20 சீட்டுகள் வந்து தாவேக்கா வெல்லுமான்னு கேட்டா நீங்க வெல்லட்டும், அதுல வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. ஆனா அதுக்கான பர்சன்டேஜ் வேணும்ல. நீங்க வெறும் 10% 20 15% வச்சுட்டு 234 தொழிலும் சேர்த்து ஒரு 15% வாங்குவாருன்னா ஸ்போரடியாக்கா ஒரு 3 சீட்டு எடுக்கலாம். ஏன்னா அந்த 3 சீட்லவே வந்து 35 மேல கிராஸ் பண்ணுவாங்க. அப்படி எடுத்துட்டு மற்றதுல எல்லாம் வந்து ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 15% 10% எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2ல இருந்து 3 சீட்டு வர்றதுக்கு இருக்கு. நீங்க ஒரு 10க்கு டபுள் டிஜிட்ல போறீங்கனாலே ஒரு 20 கிராஸ் பண்ணணும். ஓவரால் ஆவரேஜா 20 கிராஸ் பண்ணி 25க்கு மேல போனாதான் டபுள் டிஜிட்கே வர முடியும். ஆனா 20க்கு குறைவா பல பர்சன்டேஜை கொடுத்துட்டு ஆனா அவர் வருவாரு அப்படின்றப்போ அது ரொம்ப அதுதான் வந்து பொருத்தம் இல்லாம இருக்கு அந்த நம்பர்ஸ்ல. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு மின்னம்பலமுடைய நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டியா தெரியுது. ஆமா, அந்த கொடுத்துருக்காங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுல மேபி குறையலாம், அதுல வந்து ஒரு 20 சீட்டு குறையலாம், அல்லது 30 சீட்டு கூட குறையலாம். ஏன்னா அந்த க்ளோஸ் மார்ஜின் வரும்பொழுது உங்களுக்கு 100 சீட்ல வந்து சீட்டு மாறி போகும். அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல இருக்கும். இன்னொன்று திமுக ஸ்ட்ராங் ஹோல்ட்ல அதிமுக ஜெயிப்பாங்க, அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்ட்ல திமுக ஜெயிப்பாங்க. இவர் வாக்குகள் பிரிக்கிறனால யார் வாக்குகள் அந்த தொகுதியில பிரிக்கிறான்றதை பொறுத்து அவங்க வந்து மாறலாம். ஆனா அது தட் இஸ் க்ளோஸ் டு ரியாலிட்டி. ஏன்னா அவங்க இந்த தாவேக்காவோடதும் ப்ரிசைஸா கொடுத்துருக்காங்க, அதிமுகவோடதும் ப்ரிசைஸா கொடுத்துருக்காங்க, திமுகவோடதும் ப்ரிசைஸா கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து திமுக எட்ஜ் கொடுத்துருந்தாலும் இன்னும் அதிமுக எட்ஜ் கொடுத்துருந்தாலும் தாவேக்கா நம்பர் வரும்பொழுது அவங்களால வந்து சரியா சொல்ல முடிய மாட்டேங்குது. யாருனாலையும் சரியா சொல்ல முடியல. அதுல அந்த ஆக்சிஸ் போல்லையுமே நம்மளுக்கு அதான் சந்தேகம் வருது. யாராலையுமே தாவேக்காவோட சரியா சொல்ல முடியல, இல்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்றப்போ மிஸ்மேட்ச் வருது. நம்ம தாவேக்கா வந்து 100 தொகுதிகள் வாங்கக்கூடாது அப்படின்னு, தாவேக்கா 100 தொகுதிகள் வாங்கலாம். அதுக்கான தர்க்கம் சொல்லுங்க, லாஜிக் சொல்லுங்க அப்படின்னா நீங்க அதுல வந்து பார்ட்னர் 9% இருக்காங்கன்னாலே அங்கேயே ஓட்ட. நீங்க சதவீதம் இருக்காங்கன்னு சொல்றப்ப அங்க ஓட்டை. அப்ப அதுலயே பெரிய ஓட்டையா இருக்கப்ப பேஸ் நம்பர்லயே ஓட்டையா இருக்கு. அப்புறம் தானே நம்ம அதுக்குள்ள அடுத்து அதுல எவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்கன்ற நமக்கு தேவையே இல்லையே. 9 பேர் மொத்தம் அந்த ரூம்ல வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 5 பேர் தாவேக்கா வாக்களிக்கிறாங்க, 3 பேர் திமுக, 2 பேர் அதிமுக. ஓகே, ஆனா அந்த ரூம்லயே 10 பேர் இல்லையே. ரூம்ல இருக்கிறதே 3 பேர் தான். ஆனா நீங்க ரூம்ல 10 பேர் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்கீங்க. அதனால அந்த கிரெடிபிலிட்டி வந்து ஆக்சிஸோட எடுக்க முடியல. ஓகே, ஸோ தேர்தல் முடிஞ்ச உடனே முடிவுகள் எப்படி இருக்கும், குழப்பமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்த சூழல்ல எக்ஸிட் போல் இன்னும் ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்க மாதிரி தானே இருக்கு. ஸோ மே 4ஆம் தேதி முடிவுகள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி உங்க நேரத்துக்கு. நன்றி.